கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளன. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்று பொதுமக்கள் கவலையில் உள்ளனர். மேற்காசிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. மேலும் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கட்டுப்பாடுகளால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையும் உருவாகியுள்ளது. இதனால் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருந்தார். அதே சமயம் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவும் கூறியிருந்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிஎன்ஜி கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டு மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் எரிபொருள் நிலையங்களில் ஆட்டோக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கின்றன. இந்நிலையில் பொதுத்துறை நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ரூபாய் உயர்த்தியுள்ளன. சென்னையில் ₹100.84 பெட்ரோல் விலை இருந்த நிலையில் ₹3.14 உயர்ந்து ₹103.67 விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை ₹92.39 இருந்த நிலையில் ₹95.25 விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெட்ரோல் ₹110.58 டீசல் ₹99.35 விற்பனை செய்யப்படுகிறது. ஐதராபாத்தில் பெட்ரோல் விலை ₹110.89 டீசல் விலை ₹98.96 உள்ளது. பெங்களூரு, அகமதாபாத், டெல்லி என அனைத்து பகுதிகளிலும் விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்நிலையில் மோடி அரசின் தவறுகளுக்கான விலையை பொதுமக்கள் தவறுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். விலை உயர்வை கண்டித்துள்ள முதலமைச்சர் விஜய், கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதற்கேற்றவாறு எரிபொருள் விலையை மத்திய அரசு குறைக்கவில்லை என்றும் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவும் தெரிவித்துள்ளார். மக்களின் தலையில் அடுத்தடுத்த பாரத்தை மத்திய அரசு போடுகிறது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். விலை உயர்வால் சாமானிய மக்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக போகிறது என்றும் இதில் இருந்து மக்களை எப்படி மத்திய அரசு காக்கப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படையும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டீசல், பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை குறைப்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அது முதல்ல நடந்துதான் இருக்குது, அப்பறம் நடந்துதான் இருக்குது. இப்போ திடீர்னு நடக்க எப்படி முதல்ல 4-5 வருஷம் வந்துதான் இருக்குது. அப்புறம் ஏற்ற பெட்ரோல் பேசுறாங்க காரணம் எல்லாம் அரசு உள்நோக்கு தான். இதை பேஸ் பண்ணி எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களும் ரேட் ஏற்றினாங்கன்னா உணவுப் பொருள் விலையும் அதிகமாகும். இது டோட்டல் அன்றாட சாமானிய மக்களாக எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ நாங்கள் சேலரி அதிகமாக கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள்லாம் மெடிக்கல் ட்ரிப்பு டெய்லி வண்டியிலே சுற்றுற ஆளு, டெய்லி ஒரு 100-200 கிலோமீட்டர் மேக்ஸிமம் சுற்றுற ஆளு. ஸோ எங்களுக்குலாம் இந்த ப்ரைஸ் ₹3 இறங்கும் போது எங்களுக்கு எங்களோட இதில் இன்சென்டிவ்ல சொல்லி அந்த இதையும் பெட்ரோல் அலவன்ஸ் சொல்லி இந்த ப்ரைஸ் ஏறாது. இந்த விலை உயர்வால் அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. மேலும் ஆன்லைன் டெலிவரி சேவைகளின் கட்டணமும் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. விளைபொருட்களை எடுத்துச் செல்வதற்கான செலவும் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகளையும் இது பாதிக்கக்கூடும். இந்நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹28 வரை அதிகரிக்கக்கூடும் என கோடாக் நிறுவனம் அதிர்ச்சி கணிப்பை வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மே மாதத்திற்கான ₹1000 பணத்தை தவேக அரசு 1,31,00,000 பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்துள்ளது. திமுக அரசு கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்குகளில் ₹1000 வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் கடந்த அரசின் மக்கள் நலத் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படும் என உறுதியளித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய உரிய கால அவகாசம் தேவை என்றும் கூறினார். இந்நிலையில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை சுமார் 1,31,00,000 பெண்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. தவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மகளிருக்கான உரிமை தொகை எவ்வித மாற்றமும் இன்றி வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்களின் கீழ் கல்லூரி மாணவ மாணவியருக்கு மே மாதத்திற்கான ₹1000 பணம் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் BMW, CI, TVS, ஹட்சன் மோட்டார் உள்ளிட்ட கார் நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் தொழில் முதலீடுகள், புதிய தொழிற்சாலைகளை அமைத்தல் மற்றும் மின்சார வாகன உற்பத்தியை அதிகரித்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டில் கார் உற்பத்தி துறையை மேம்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறுவை நெல் சாகுபடி மற்றும் முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை, நீர்வளத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 96 ரூபாயாக சரிந்துள்ளது. மேற்காசிய போர், கச்சா எண்ணெய் விலையேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து வருகிறது. இதன் உச்சமாக வர்த்தக வார இறுதி நாளில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்து 96 ரூபாய் 5 காசுகளாக இருந்தது. கடந்த 2000ஆம் ஆண்டில் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 45 ரூபாயாக இருந்தது. இது அடுத்த 12 ஆண்டுகளில், அதாவது 2012ஆம் ஆண்டில் 10 ரூபாய் சரிந்து 55ஆக வர்த்தகமானது. ஆனால் அடுத்த ஓராண்டுக்குள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 65 ரூபாயாக சரிந்தது. அடுத்தடுத்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ரூபாயின் மதிப்பு 75ஆக சரிந்து வர்த்தகமானது. கடந்த 2024ஆம் ஆண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 85ஆக இருந்த நிலையில் தற்போது 96 ரூபாயாக சரிந்துள்ளது. இதனால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், தங்கம், மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை மேலும் உயரும் என்றும் அஞ்சப்படுகிறது. வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறப்பு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அது கடுகளவும் உண்மையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக மேற்காசிய நாடுகளில் நிலவும் பதற்றத்தால் ஒரு வருடத்திற்கு பொதுமக்கள் தங்கம் வாங்குவது மற்றும் வீண் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இதையடுத்து அத்தியாவசியமின்றி வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வோருக்கு சிறப்பு வரி அல்லது செஸ் வரி விதிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் பரவியது. இந்நிலையில் இந்த தகவல் கடுகளவும் உண்மையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தனது எக்ஸ் பதிவில் வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறப்பு வரி அல்லது செஸ் வரி விதிக்கப் போவதாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும், தொழில் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கவே மத்திய அரசு முயன்று வரும் நிலையில் இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உதகை ரோஜா கண்காட்சியில் பூத்து குலுங்கும் மலர்களை 2 நாட்களில் மட்டும் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனை ஒட்டி 21வது ரோஜா கண்காட்சி வியாழக்கிழமை தொடங்கியது. வண்ண வண்ண ரோஜா மலர்களை கொண்டு அண்ணா பறவைகள், இருவாச்சி உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கண்கவர் ரோஜா மலர்களை கடந்த 2 நாட்களில் மட்டும் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். ஃப்ளவர் ஷோன்னு சொல்லியிருந்தாங்க, ரோஸ் ஷோன்னு சொல்லியிருந்தாங்க. வந்தோம். இங்கே நிறைய ஃப்ளவரை வச்சு நிறைய பேர்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஊட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். எதர்ச்சியாக வந்தப்போ இந்த ரோஸ் ஷோன்னு சொன்னாங்க. பார்த்தோம், சூப்பராக இருக்குது. ரோஸ்லேயே இந்த பேர்ட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் கூட வந்து குட்டீஸு சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இதனிடையே உதகையில் 128வது மலர் கண்காட்சி திங்கட்கிழமை தொடங்கி மே 28ஆம் தேதி வரை மொத்தம் 11 நாட்கள் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதையொட்டி திங்கட்கிழமை நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சிஎன்ஜி கேஸ் நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளே இவை. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாடகை வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் ஓட்டுநர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சிஎன்ஜிக்காக ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. நகர மற்றும் புறநகர் பேருந்துகள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ சிஎன்ஜி எரிவாயு 90 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னை OMR சாலையில் உள்ள டெக் மஹேந்திரா IT நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை சோடிங்கர் எல்காட் வளாகத்தில் பல்வேறு IT நிறுவனங்கள் மற்றும் கார் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அதில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட IT ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள டெக் மஹேந்திரா IT நிறுவனத்திற்கு சொந்தமான பழைய மின்சாதன பொருட்களை வைக்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை வெளியேறியது. அதிக அளவில் கரும்புகை வெளியேறியதால் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் 800 ரூபாய், மாலையில் 1480 ரூபாய் என ஒரே நாளில் 2280 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கத்தின் விலை காலையில் 100 ரூபாய் குறைந்து 14950 ரூபாய்க்கும், 1 சவரன் 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. மாலையில் மீண்டும் தங்கத்தின் விலை குறைந்து 1 கிராம் விலை மேலும் 185 ரூபாய் குறைந்து 14,765 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை மேலும் 1480 ரூபாய் குறைந்து 1,18,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 305 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 3,05,000 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் மாலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தமிழ்நாட்டில் மேலும் 10 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்ததை அடுத்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். கைத்தறி, துணிநூல் மற்றும் கைவினைப் பொருட்கள் துறையின் முதன்மை செயலாளராக DN வெங்கடேசை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறை செயலாளராக P. சங்கர் பொறுப்பேற்றுள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக லதா இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக காயத்ரி கிருஷ்ணனும், நில அளவை இயக்குநராக தீபக் ஜேக்கப்பும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலாளராக P. முருகேஷும், புதிய வேளாண்மை துறை இயக்குநராக KV முரளிதரனையும் நியமித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக 41 பேர் உயிரிழந்த கரூர் மாவட்டத்தின் ஆட்சியர் ரவிக்குமாருக்கு பதிலாக C. முத்துக்குமரனை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டத்தில் வெளிப்பாளையம், புத்தூர், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கீழ்வேளூர், திருக்குவளை, வலிவலம், தேவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 20 நிமிடங்களுக்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடலூர் வெள்ளி கடற்கரையில் மழையில் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த 3 பேர் மீது மின்னல் தாக்கியதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுப்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், சித்தாமூர், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. சித்தாமூரில் இடி காரணமாக தென்னை மரம் முறிந்து விழுந்து வீட்டின் கூரை மீது விழுந்ததில் கன்னியம்மாள் என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம், மங்கடமேடு, எறையூர், திருமாந்துறை, லப்பைக்குடிகாடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தேனி மாவட்டம் வீரவாண்டி, வயல்பட்டி, சத்திரப்பட்டி, கொடுவிலார்பட்டி, முத்துத்தேவன்பட்டி, போடாந்திராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் மழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கோவை மாவட்டம் வடமதுரை, கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், கணுவாய் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. துடியலூரை அடுத்த அப்பநாயக்கன் பாளையத்தில் பெய்த கனமழையில் 100 ஆண்டு பழமையான வேப்பமரம் முறிந்து விழுந்ததில் கார், வீடு மற்றும் மின் கம்பங்கள் சேதமடைந்தன.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர், சிவகிரி, தென்மலை, திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சிக்குள்ளாகினர். இந்நிலையில் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக ஜான் சத்யன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் வாதிட கூடுதல் தலைமை வழக்கறிஞர்களாக மூத்த வழக்கறிஞர்கள் PV பாலசுப்ரமணியன், டி கௌதமன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் அளித்த கடிதத்தை ஏற்று அரசு பொதுத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். கமுதி அடுத்த பம்மனேந்தல் கிராமத்தில் கோயில் பொங்கல் விழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. பூஞ்சிட்டு, தேன்சிட்டு என 2 பிரிவாக நடைபெற்ற பந்தயத்தில் சீறி பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாடு மற்றும் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம், குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாமல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் வாக்களித்துள்ளதாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தனிநபர் பிம்பத்தை நம்பி வேட்பாளரின் பின்னணி தெரியாமல் வாக்களிக்கும் போக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்று விமர்சித்தார். கேண்டிடேட் யாருன்னு பார்க்காம விசில் சின்னத்துக்கும் விஜய்க்கும் வாக்களித்தார்கள். ஒரு வகையில இது ஒரு ஆரோக்கியமான பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஆனா இந்த தேர்தலில் ஓவர்வெல்மிங் சென்டிமெண்ட் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கு முகம் விஜய். தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்து வந்த கடும் வெயிலுக்கு இடையே நேற்று மாலை வீரபாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோடை மழை பெய்தது. வயல்பட்டி, கொடுபிலார்பட்டி, கோடந்தராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி, காற்றுடன் கூடிய மிதமான மழை பொழிந்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் இடி தாக்கி தென்னை மரம் முறிந்து வீட்டின் மீது விழுந்ததில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சித்தாமூரில் உள்ள தென்னை மரத்தின் மீது இடி விழுந்தது. இதில் மரம் முறிந்து அருகிலிருந்த வீட்டின் மீது விழுந்ததில் அந்த வீட்டில் வசித்து வந்த காளியம்மாள் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த நடுவலூரில் உள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பட்டாடையுடன் காட்சியளித்த அம்மனை தரிசித்த பெண்கள் உள்ளிட்டோர் முளைப்பாரி எடுத்தும், அலகு குத்தியும், தீச்சட்டி சுமந்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ராமநாதபுரத்தில் மேளதாளங்களுடன் குதிரையில் மகனை அழைத்து சென்று பெற்றோர் நடத்திய காதணி விழா பேசுபொருளானது. ஆனந்த் பாபு, அனிதா தம்பதி தங்களது 2 வயது மகன் தேவ்தர்ஷிக்கின் காதணி விழாவை மேளதாளங்கள், சீர்வரிசை ஊர்வலம், கிடாவிருந்து என கோலாகலமாக கொண்டாடினர். சென்னை திருவொற்றியூரில் 3 கோடி ரூபாய் பணத்துடன் தனியார் சீட்டு நிறுவன உரிமையாளர் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கல் பகுதியில் 15 ஆண்டுகளாக இயங்கி வந்த சீட்டு நிறுவனத்தில் அப்பகுதி மக்கள் சிறுக சிறுக சேமித்த பணத்தை செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் நிறுவனத்தின் உரிமையாளர் கடந்த 1 வாரமாக மாயமான நிலையில் அவரை பிடித்து பணத்தை மீட்டுத்தர கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏறத்தாழ 3 கோடி ரூபாய் பணத்துடன் உரிமையாளர் மாயமான நிலையில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கம்பம் தொகுதியில் வெற்றி பெற்ற தவிக MLA ஜெகநாத் மிஸ்ரா சென்னையில் பதவியேற்பு முடிந்து முதன்முறையாக தேனிக்கு வருகை தந்த நிலையில் பழைய பேருந்து நிலையம் அருகே தொண்டர்கள் வரவேற்பளித்தனர். இதனால் தேனியின் பிரதான முச்சந்தியில் சுமார் 2 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே நங்குடி பகுதியில் கும்பகோணத்திலிருந்து பன்ருட்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்புறம் பின்னால் வந்த அரசு பேருந்து பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. சிறு காயங்களுடன் தப்பிய பயணிகள் பேருந்திற்குள் இருந்து அலறி அடித்தபடி வெளியேறினர். தனியார் பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. உதகையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு 18ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையில் 128வது மலர் கண்காட்சி வரும் திங்கட்கிழமை தொடங்கி 28ஆம் தேதி வரை மொத்தம் 11 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சி தொடக்க நாளான திங்கட்கிழமை நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் 7 ரோடு சந்திப்பு அருகே மின்கம்பத்தில் உயரழுத்த மின்கம்பிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட ஊழியர் மின்சாரம் பாய்ந்து அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்வாரிய ஊழியர் விஜய் மின்கம்பத்தின் உச்சியில் மயங்கிய நிலையில் இருந்த நிலையில் உடனிருந்த சக ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். பின்னர் கிரேன் வரவழைக்கப்பட்டு விஜயை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் அவர் நலமுடன் உள்ளார். ஹைதராபாத் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பயணிகள் பதற்றத்திற்குள்ளாகினர். நாம்பள்ளி ரயில் நிலையத்தில் புறப்பட தயாராக இருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலில் B1 மற்றும் B2 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்த நிலையில் சம்பவத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். RJ பாலாஜி இயக்கியுள்ள கருப்பு திரைப்படம் ஒரு நாள் தாமதமாக நேற்று வெளியானது. நடிகர் சூர்யாவுக்கு இந்த திரைப்படம் நல்ல கம்பேக்காக இருக்குமா? பார்க்கலாம் தொகுப்பில். RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, திரிஷா, நட்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ளது கருப்பு திரைப்படம். சின்ன இழுபறிக்கு பின்னர் இந்த திரைப்படம் திரைக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முதல் நாள் காட்சியை பார்க்க வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நீதிக்காக நீதிமன்றத்தில் அலைக்கழிக்கப்படும் தந்தை மகளை காக்க கருப்புசாமியே மனித உருவில் வருவதுதான் இந்த படத்தின் கதை. வில்லன்களான RJ பாலாஜி, நட்ராஜ் ஆகியோரை நாயகன் சூர்யா எப்படி ஆட்டி படைக்கிறார், நீதி கிடைத்ததா என்பதை அதிரடியான திரைக்கதையாக கொண்டு வந்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இயக்குனர் RJ பாலாஜி. ரசிகர்கள் எதிர்பார்த்த மாஸ், வழக்கமான கிளாஸான நடிப்பு என திரையில் கரிவிருந்தே வைத்திருக்கிறார் நடிகர் சூர்யா. நடிகை திரிஷாவுக்கு வழக்கமான நாயகி கதாபாத்திரம் என்றாலும் அதில் கிடைக்கும் இடங்களில் ஸ்கோர் செய்கிறார். படத்திற்கு பலமாக அமைந்துள்ளார் ஒளிப்பதிவாளர் GK விஷ்ணு. கருப்புசாமியை அட்டகாசமாக காட்சிப்படுத்தியுள்ளார். சாய் அவையங்கரின் பாடல்கள் துள்ளலாக இருந்தாலும் படத்தில் அவற்றின் தாக்கம் குறைவாகவே இருந்தது. அதிலும் சவுண்ட் மிக்சிங்கில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்பதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. வில்லன் கதாபாத்திரத்தில் RJ பாலாஜியும் நட்ராஜும் கச்சிதம். ஒரு கோர்ட் டிராமாவில் கடவுள் நம்பிக்கை, மாஸ் எலிமெண்ட்ஸ், சமூக பார்வையை சேர்த்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படத்தை கொடுத்திருக்கிறார் RJ பாலாஜி. ஒட்டுமொத்தத்தில் கருப்பு சூர்யாவின் வேட்டை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா. நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ரவி இடையிலான விவாகரத்து சர்ச்சையில் சிக்கிய பாடகி கெனிஷா ரவி மோகனை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் சென்னையிலிருந்தும் சமூக வலைத்தளங்களிலிருந்தும் வெளியேறுவதாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வசித்து வருகிறார். இதையடுத்து விவாகரத்து கோரி அவர் தொடர்ந்த வழக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனிடையே ரவி மோகனின் வாழ்க்கையில் பின்னணி பாடகி கெனிஷா முக்கிய நபராக மாறினார். ரவி மோகன் ஆர்த்தி பிரச்சனைக்கு காரணம் கெனிஷா தான் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. ரவி மோகனின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டுடியோஸில் கெனிஷா முக்கிய பங்கு வகித்து வருகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டான்னா எங்கேருந்தாவது கடவுள் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் கெனிஷா மட்டும்தான். பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் இருவரும் ஜோடியாக வலம் வருவது இணையத்தில் வைரலாகி வந்தது. குறிப்பாக அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கெனிஷா மேடை ஏறும் முன்
ரவி மோகனின் காலில் விழுந்து ஆசி பெற்று சென்ற காட்சி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே சமூக வலைத்தளங்களில் தனது பதிவுகளில் ஆர்த்திக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தவர்களுக்கு கெனிஷா பதிலடி கொடுத்து வந்தார். இதனால் ஆர்த்தி குறித்து கெனிஷா அவதூறாக பேசுவதாக குற்றம் சாட்டி ஆர்த்தி தரப்பினர் நீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் எந்த ஊடகத்திலும் ஆர்த்திக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது என்று நீதிமன்றம் கெனிஷாவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. இந்த தடை உத்தரவை தொடர்ந்து நடிகர் ரவி மோகனின் குடும்பத்தை பிரிக்க வந்தவர் என தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான கெனிஷா சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் அதிரடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரவி மோகன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு ஒரு தெரபிஸ்டாக மட்டுமே தான் உதவத் தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பெற்றோரையும் 18 வயதில் திருமணமாகி தனது கருவையும் இழந்த வலியை சுமக்கும் தான் ஒருபோதும் இன்னொருவர் குடும்பத்தை கெடுக்க நினைக்க மாட்டேன் என்றும் அவர் கண்ணீருடன் தெரிவித்திருந்தார். I just told you my story of what I lost. A girl who has lost a child in her stomach. You think I'm going to keep anybody away from their children or from their family? When he reached out to me for help, yes, I did see him in Goa. Yes, I did listen to what he wanted in therapy. And yes, I gave him immediate advice that I'm not going to be the best person to support. And I will be a friend to help through the journey. I don't need to break a bloody home for that. I don't need to break a bloody home for that. And if the person in contention even came out to choose me to talk to, imagine what was that person going through. Why are you still roaming around with this person? Inge odla illingla, inge thana irukom, unga kannu munnala thana irukom, rendu per irundhalum 10 பேரா இருந்தாலும் உங்க கண்ணு முன்னால தானே இருக்கும். இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக தன்னை நோக்கி வீசப்பட்ட விமர்சனங்களாலும் ஆன்லைன் கிண்டல்களாலும் மனமுடைந்து போனதாக தெரிவித்துள்ள கெனிஷா சென்னையை விட்டு வெளியேறுவதாகவும் தனது இசை மற்றும் சிகிச்சை பணிகளை முற்றிலுமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளார். அவரது இன்ஸ்டா பதிவில் நிஜமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்ட இந்த உலகம் எனக்கு இடம் தரவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள அவர் இனி ரவி மோகன் உங்கள் வசம் என்று கூறி அவருடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொய்களும் வதந்திகளும் நிறைந்த இந்த சூழலில் உண்மையான அன்பிற்கு இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ள கெனிஷா பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என கூறியுள்ளார். மேலும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இருந்து வெளியேறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கெனிஷாவின் இந்த முடிவு ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்ட நிலையில் கோவிலை சுற்றி வலம் வந்து சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பொதுமக்கள் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 364 தனியார் பள்ளி வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வாகனங்களின் வேக கட்டுப்பாட்டு கருவி, சிசிடிவி, பிரேக் மற்றும் அவசர கால வழி ஆகியவற்றை ஆய்வு செய்தார். மேலும் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரியில் கோடை சீசன் விடுமுறையொட்டி படகு போக்குவரத்து சேவை 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் படகில் பயணம் செய்து கண்டு ரசிக்க ஏதுவாக நேரம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 8 மணிக்கு பதிலாக காலை 7 மணிக்கே படகு போக்குவரத்து தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.